உங்களுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்தது? என்னென்ன மாதிரி நெருக்கடிகள் எல்லாம் நீங்க சந்திச்சீங்க இந்த தொழிலை தொடங்கும் பொழுது? ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு பணம்ன்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஐம் எ செல்ஃப் மேட் பர்சன். நான் போய் யார்கிட்டயும் கடன் வாங்கணும், யாராவது எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நான் நம்பலை. ஒரு மினிமம் அமௌண்ட் நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அதை ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய மேன் பவர்ஸ்லாம் யாரும் கிடையாது. நானே வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு 24 ஹவர்ஸ் கம்பெனிலே இருப்பேன். வந்து மிஷின்ஸ் எல்லாம் எப்படி ஓடுது பார்ப்பேன். ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது என்னென்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகக்கூடாது. ஐ வாண்ட் டு கோ ஸ்டெப் பை ஸ்டெப். ஒரு வருஷமும் கண்டிப்பாக ஒரு 20 to 25% க்ரோத் இருக்கணுன்றது நான் அதை ஆல்ரெடி கம்பெனி ஆரம்பிக்கும் போது என் மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுபடி தான் இன்றைக்கும் நான் போயிட்டுருக்கேன். ஸ்வாட் அனாலிசிஸ் நான் பண்ணி தான் இந்த பிஸ்னஸை ஆரம்பித்தேன். என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன, என்னோடய வீக்னஸ் என்ன, இந்த ஃபீல்டில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, இந்த ஃபீல்டில் இருக்கிற த்ரெட் என்ன, எல்லா அனாலிசிஸும் பண்ணி தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் இந்த கொரோனா, இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் எங்களோட அனாலிசிஸில் இல்லாத ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ். ஸோ இது எல்லாமும் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்தது. அது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு தன்னம்பிக்கை மூலயமா எங்களால் வந்து அதை சர்வீஸ் பண்ண முடியுன்றது, அதே எம்ப்ளாயீஸு அதே டீமை வச்சுட்டு நாங்கள் வந்து இதை வந்து ஓவர் கம் பண்ணி வந்தோம்.